மரவள்ளி கிழங்கு போட்டு சூப்பரா ஒரு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 1/2 கப் போல இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு. அரிசி தனியாவும், பருப்பு தனியாவும் ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் கழிச்சு ஃபர்ஸ்ட்டு அரிசிய அரைச்சுருங்க. அதுக்கு மேல ஊற வச்ச பருப்ப போட்டுடுங்க. 2மே நல்லா அரைஞ்சு வரும்போது நான் மரவள்ளி கிழங்கு 1 தான் எடுத்திருக்கேன். அத இந்த மாரி தோலெல்லாம் சீவிட்டு, இந்த மாரி சீவி எடுத்துக்கோங்க. சீவுன மரவள்ளி கிழங்க அப்படியே கிரைண்டர்லயே நீங்க சேர்த்து அரைச்சுக்கலாம். உங்களுக்கு மிக்ஸில வேணும்னாலும் அரைச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு இதுல போட்டு நல்லா நைஸா வர அளவுக்கு அரைச்சாச்சு. இதுக்கு மசாலா வந்து காஞ்ச மிளகாவும், சோம்பும் மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கோங்க. இதோடயே சேர்த்துருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் நல்லா பொடியா கட் பண்ணி இதுல போட்டுக்கோங்க. அடை மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்ல. அரைச்ச உடனே செஞ்சிரலாம். ஒரு தவா வச்சுட்டு தண்ணி கையில நனைச்சுக்கோங்க. ஒரு உருண்டை அடை மாவு எடுத்து இப்படி கையிலேயே திரட்டி விடுங்க. தண்ணி தொட்டு நீங்க அடைய திரட்டி விட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வந்தோனே சைட் டிஷ்க்கு நான் தேங்காய் சட்னி தான் வச்சிருக்கேன். சூப்பரான ஒரு அடை ரெடி ஆயிடுச்சு.